ஒரு மனைன்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா வீடு, அது வாஸ்துல வந்து ஒரு இடம் வந்து ஆண் மனையா பெண் மனையா, அது ஆணுக்குரிய இடமா பெண்ணுக்குரிய இடமா, அது ஒரு சில இடங்கள் வந்து கிழக்கும் மேற்குமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கானது, வடக்கும் தெற்குமானதுன்னா பெண்ணுக்கான மனை. இந்த 2 திசைகளுமே இல்லாத ஒரு வடகிழக்கு திசையோ இல்லை தென்மேற்கு திசையோ வடமேற்கு திசையோ சார்ந்துன்னா அது அழிமனை அப்படிங்கிறோம். அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அப்போ இந்த மனைகளில் வந்து தான் வாஸ்து ப்ராப்ளங்கள் அதிகமாக வரும். சமீபத்தில் கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீடு பார்த்திங்கன்னா பொதுவாகவே அந்த வீடு பெண் வீடு, பெண் தன்மை கொண்ட வீடு. அந்த வீட்டில் 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அந்த வீடு தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு, தென்மேற்கும் பாதிக்கப்பட்ட வீடு. தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அவங்க வந்து ஜோதிடம், ஆன்மீகம், இந்த குறி சொல்கிறது, பரிகாரம், மந்திரங்கள், தந்திரங்கள், இந்த மாதிரி சந்நியாசிய வாழ்க்கை, இறைவனை தேடி பயணங்கள், இது எல்லாமே தென்மேற்கு பகுதி கொடுத்துரும். அது தென்கிழக்கு பகுதி என்ன பண்ணுன்னா, ஒரு ஆணாக இருந்தார்னா என்ன பண்ணுன்னா அவருக்கு ஹார்மோன் பிரச்சனை கொடுக்கும். தென்கிழக்கு அடைபட்டோ, தென்கிழக்கு வெட்டுப்பட்டோ, தென்கிழக்கு மூடப்பட்ட அமைப்பாக இருந்துச்சுன்னா அவர் வந்து பெண் தன்மை கொண்டவராக மாறிடுவாங்க. ஹார்மோன் ப்ராப்ளத்தை கொடுத்து ஒரு வீட்டுக்கு தென்கிழக்கு தப்பாக இருந்தால் தான் வயிறு பெருத்து இருக்கும். நீங்கள் ஒரு பெண்மணியை போய் பார்த்து நடக்காத குண்டாக இருக்கிறாங்க, நடக்கவே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தென்கிழக்கு தப்பு. ஒரு ஆண் ஹார்மோன் பிரச்சனை வந்து வயிறெல்லாம் பெருசாகி நடக்கவே முடியாத ஒரு பெண் தன்மையோட பொட்டு வச்சுக்குவாங்க, பெண் மாதிரியே அலங்கரிச்சுக்குவாங்க, அவரை பெண் தன்மையாகவே இருப்பாங்க, பேசுகிறதெல்லாம் பெண் தன்மை கொண்டதாகவே இருக்கும், பெண்களை கவரக்கூடியதாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு தவறாக இருந்தால் மட்டும்தான் அது வரும்.